அன்புகளுமிய நண்பர்களை நமது ஈகிள்ஸ் வாஸ்து யூடியூப் சேனல் சார்பாக முதலிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற மாதத்திலே நமது தமிழகத்தின் கடலூர் மாவட்டத்திலே நடந்த இடி மின்னல் விபத்தால் 4 விவசாய தொழிலாளர்கள் பணியின் போது இறந்த ஒரு பரிதாபத்தை கண்டோம், வருந்தினோம். அது குறித்து தீவிரமாக ஆய்ந்து அறிந்த அரசாங்கம் மீண்டும் இதுபோல் நடக்காமல் இருப்பதற்காக பல்வேறு யோசனைகளை தெரிவித்து விதிகளை வகுத்து, நீங்கள் இடி மின்னல் நேரத்திலே, மழை நேரத்திலே மரத்தினடியிலே இருக்க வேண்டாம், கால்களை அகலவிருத்திக் கொள்ளுங்கள், குறிப்பாக காது மடல்களை மூடிக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். அதை பற்றி பேசும்போது நமது பதிவிலே ஒன்றை குறிப்பிட்டிருந்தோம். இவர்கள் இவ்வாறு செய்வதற்கு பதிலாக நமது முன்னோர் சொல்ல முத்தான 3 கருத்துக்களை இதை காப்பாற்றுமே, அதை பரிசீலியுங்களே என்றுதான் கேட்டிருந்தோம். கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், கோவிலை காட்டிலும் உயரமான கட்டிடங்கள் உருவாக்க வேண்டாம், குறிப்பாக மழை மின்னல் நேரங்களிலே அர்ச்சுனா அர்ச்சுனா என்ற வாதத்தை தொடர்ந்து உச்சரிப்போமானால் நமது பாதுகாப்புக்கு அது உகந்ததாக இருக்கும், மனவலிமைக்கு உகந்ததாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தோம். இது பற்றி ஏற்றுக்கொண்டவர்கள் பலர், பார்த்தவர்கள் பலர். ஆனால் இதற்கு மாற்றாக ஒரு கருத்தை, ஒரு மத மன்னிக்கவும் இறை நம்பிக்கைக்கு எதிரான கருத்தை பரப்புகின்ற ஒரு அமைப்பை சார்ந்தவர் ஒருவர் ஒரு தீவிரமான கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அது எப்போது பதிவிட்டார் என்று நமக்கு தெரியவில்லை. நாம் இப்போதுதான் அதை கண்ணுற்றோம். உங்களுக்கு ஆன்மீகம் இப்போ இடி இடிச்சுது, அன்னைக்கும் இடி இடிக்குது, இன்றைக்கும் இடி இடிக்குது. நான் சின்ன பிள்ளையில் இடி இடிக்கும்போது அர்ஜுனா அர்ஜுனாம்பாங்க. ஏன்னா மேலே பஞ்ச பாண்டவர்கள் சண்டை போட்டுக்கிறாங்களாம், அமைதியாக போடுன்ட்டு எல்லாம் கத்தும், எல்லா வீட்லேயும் கத்தும் அர்ஜுனா அர்ஜுனான்னு. இன்றைக்கி யாரும் கத்துறதில்ல. இன்றைக்கி இது உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? காரணம் இன்றைக்கி அறிவியல் சொல்லிடுச்சு நமக்கு, இது மேகம் மோது இது பஞ்ச பாண்டவர்கள் சண்டை போடலன்னு. அதனால் அறிவியலுங்கிறது உண்மை, ஆன்மீகங்கிறது அறிவுக்கு அப்பாற்பட்டது, நம்மளை சிந்திக்கவே விடாது. அந்த பதிவிலே அவர் குறிப்பிடுவதெல்லாம் இதே செய்தியை குறிப்பிட்டு, மழை நேரத்திலே அர்ச்சனா அர்ச்சனா சொல்வது இது மூட நம்பிக்கை, இது மூளை திறனை குறைப்பது, மனிதன் சிந்திக்கும் திறன் இல்லாமல் பண்ணுவதற்காக உருவாக்கி இருக்கிறார்கள் என்று ஒரு அபவாதத்தை சொல்லி இருக்கிறார். யாரையோ பதிப்பதற்காக இவர் பேசினாலும் கூட நாம் கேட்டு சொல்லுவதெல்லாம் அர்ச்சனா அர்ச்சனா என்று சொல்லால் நம்மை தசை வலிமையை உருவாகி திறந்த வாய் மூடாமல் இருக்கின்ற நேரத்திலே செவி தாக்கம் பாதிக்கப்படாமல் இருக்கிறது, இடிமின்னலுடைய தாக்கம் நம் உடலுக்கு இல்லாமல் இருக்கிறது என்பதைத்தான் குறிப்பிட்டிருந்தோம். அது சரியா தவறா, அது விஞ்ஞான ரீதியாக சரியா, மருத்துவ ரீதியாக ஏற்றுக்கொள்ளுகின்ற கருத்தா என்பதை பற்றி ஆராய்ந்து சொன்னால் நிச்சயமாக தவறுதான் நாம் மறுத்துக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், திருத்திக் கொள்கிறோம். ஆனால் அதை பற்றி பேசாமல் விட்டுவிட்டு முழுக்க அதை உருவாக்கியவர்கள், அதை கதை சொல்லியவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், அங்கே போர் நடக்கிறது, மேகம் இருக்கிறது, அச்சனைக்கு முன்னால் வில்லால் அடிப்பார், வேகத்தை என்றெல்லாம் கதை கலந்திருக்கிறார்கள். ஆக அவர்கள் கதையை சொன்னார்கள். எப்படி நாம் சிறு வயதிலே படிக்கின்ற இளமானவனாக இருக்கும்போது நமக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்கள் சிலப்பதிகார இயக்கத்தை பேசும்போது மாதவி நாட்டியம் ஆடும் போது வீசிய மாலை கோவலன் கழுத்திலே விழுந்தது, அதனால் கோவலன் மாதவியோடு சென்று விட்டார் என்றுதான் சொல்லித்ததாக காதல், நேயம், மனிதம் என்றெல்லாம் அவர்கள் பற்று பாசம் எல்லாம் அவர்கள் விரிவிக்க முடியவில்லை என்றெல்லாம் அவர்களுக்கு அது புரியாத வயது. அதுபோல இவர்கள் சொன்னவர்களும் கூட சில கதைகளை கூட்டி சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு மாறாக இவர்கள் கதை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கதை விட்டார்கள், இவர்கள் கதை விட்டார்கள். என்ன கொடுமை பாருங்கள். நாம் ஒரு புத்தகம் வாங்குகிறோம், 100 பக்க புத்தகத்திலே 40 பக்கத்துக்கு விளம்பரம் இருக்கிறது. விளம்பரத்துக்காக நாம் வாங்குகிறோம், புத்தகம் நமக்கு தேவை வாங்குகிறோம். மருந்து எடுத்துக்கொள்கிறோம், ஒரு மனிதனுக்கு நோயை குணப்படுத்துவதற்கு மருந்து கிடைக்கிறது. அந்த மருந்தை செலுத்திக் கொள்ளும் போது மருந்தை செலுத்துபவர் யார், மருந்தை கண்டுபிடித்தவர் யார், அவர் எந்த மொழியைச் சேர்ந்தவர், எந்த இனத்தைச் சேர்ந்தவர் என்றெல்லாம் அதை செய்கிறோம். நமக்கு தேவை நம்ம உயிர் காப்பாற்றும், அது யாரா இருந்தாலும் நமக்கு பரவாயில்லை. அதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டுமே தவிர நோயை தீர்க்கிற மருந்து சரியா தவறா என்று ஆராய்ச்சி நியாயம். மருந்தை தயாரித்தவர்களை பற்றி ஆராய்ச்சி செய்து மருந்தை மோசம் என்று சொல்கின்ற இந்த விஷயங்களை எப்படி சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. இப்போது இவர் சொல்லுவது போல ஆன்மீக கருத்துக்களை ஏற்றுக்கொண்டால் நமது சிந்தனை திறன் வீண் போகும் என்று சொல்லுகின்றது உண்மையாக இருக்குமானால், உலகமே வியந்து பார்க்கின்ற அகிம்சா தத்துவத்தை உருவாக்கி தந்த மரியாதைக்குரிய மகாத்மா காந்தி அவர்கள் பகவத்கீதையோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்தான் இந்த நாட்டை வெள்ளையிலிருந்து விடுவித்து நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றிருந்தார். அவர்களால் இந்த நாடு அனுபவித்திருந்தது. அவருக்கு மூளை செயல்படாமல் இப்படி நடக்கும். ஏன், அன்பிற்கினிய அப்துல் கலாம் அவர்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்ததோடு அணு விஞ்ஞானத்திலே இடத்தை அவர் உருவாக்கி இருந்தார். அவர் அல்லாவின் அன்புக்கு பாத்திரமானவர் தான், அல்லாவை வேண்டுபவர் தான். அவர் செய்ததும் தவறாகவில்லையே, அவர் செய்ததும் தவறு என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இவர் எண்ணற்றவர்கள் நாம் சொல்ல முடியும். விஞ்ஞானிகளாக விளங்கிய ஆல்பர்ட் ஜஸ்டின், ஐசக் நியூட்டன் போன்றோர் எவ்வளவு தூரம் செய்து நம்ம நாட்டு நமக்கு மக்களுக்கு நல்ல வகையை உருவாக்கி தருகிறார்கள் நீங்கள். அவர்கள் எல்லாம் இறை நம்பிக்கை படித்தவர்களானே. இறை நம்பிக்கையால் அவர் செய்த காரியங்கள் கெட்டுப்பாவில்லையே. ஏன் சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் என்றெல்லாம் தத்துவ ஞானிகள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் எல்லாம் ஆன்மீகத்திலே நம்பிக்கைகள் தானே. இன்னும் கூட சொல்லிப்பார்கள், மார்ட்டின் லூதர் கிங், நெல்சன் மண்டேலா போன்ற எண்ணற்ற பெரியவர்கள்
நாட்டுக்காக மக்களுக்காக உழைத்தவர்கள். அவர்கள் எல்லாம் கூட மத நம்பிக்கையில் இறை நம்பிக்கையில் தீவிரமாகத்தான் இருந்தார்கள். அந்த இறை நம்பிக்கையால் மத நம்பிக்கையால் அவர்கள் வீண் போகவில்லை. அவர்களுக்கு நாட்டுக்கு நல்லதை செய்திருக்கிறார்கள். ஏன் இப்போது விளையாட்டுகளுக்கு கிரிக்கெட் விளையாட்டுகளுக்கும் அதுக்கு சச்சின் டெண்டுல்கரோ, விராட் கோலியோ, MS தோனியோ, முத்தையா முரளிதரன் போன்றவரோ கூட மிகுந்த இறை நம்பிக்கையாளர்கள் தான், ஆன்மீக கருத்துக்கு ஆள்பட்டவர்கள் தான். ஆனாலும் அவர்கள் விளையாடினால் தான் நமது நாடு வெற்றி பெற்றது, கிரிக்கெட் வெற்றி பெற்றது. அந்த கிரிக்கெட் தான் உலகம் வியந்து பார்க்கிறது. அந்த திறனை அவர்கள் இழந்து விடவில்லையே, அந்த திறனை அவர்களுக்கு வீண் போகவில்லை அல்லவா? இதையெல்லாம் கூட ஏற்றுக்கொள்ளாமல் இப்படி ஒரு கருத்தை சொல்கிறீர்களே. ஏன் சுப்பிரமணிய பாரதி தான் பாட்டுக்கு ஒரு பாரதி என்று பெயர் படுத்தவர். அவர்தான் இந்த நாட்டுக்கு மக்களுக்கு எழுச்சி தருகின்ற பாடல்களை தந்து சென்றார். அவருக்கு மிகப்பெரிய ஆன்மீக நம்பிக்கை உண்டு என்பது அவருடைய பாடல்களிலே வெளிப்படும். திருவள்ளுவர், விவேகானந்தர், இப்படி எண்ணற்றவர்களை, ராமகிருஷ்ண பரமஹம்சர், குருநானக், இப்படி கம்பர் கூட சொல்லலாம். இப்படி எண்ணற்றவர்களை இந்த நாட்டுக்கு பாடல்களை தந்தவர்கள், அறிவை தந்தவர்கள், மக்களுக்கு எழுச்சியை தந்தவர்கள், உணர்ச்சியை தந்தவர்கள், ஒழுக்கத்தை கற்பித்தவர்கள். இவர்கள் எல்லாம் கூட கடவுள் நம்பிக்கையுடையவர்கள் தான். அதனால் அவர்கள் வீண்போகவில்லையே. இப்படியே இப்போது கூட சமீபத்திலே கூட எடுத்துக்கொள்ளுங்கள். நம் தமிழகத்தின் இளம் வீரர் பிரக்யானந்தா உலக அளவிலே செஸ் போட்டியிலே முதலிடம் பெற்று நாட்டுக்கும் தனக்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கார். எல்லாவற்றையும் காட்டிலும் அவர் தீவிரமான இறை நம்பிக்கையாளர் குடும்பத்துக்கு வந்தவர் தான். ஆக செய்கின்ற செயலை கவனிக்க வேண்டும் என்று தவிர செயல் சரியா தவறா என்று விமர்சித்தால் நியாயம் இருக்கிறது. செயலை செய்தவர்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கையை கெடுப்பது என்பது ஒட்டுமொத்த ஒழுக்கத்துக்கு கேடு விளைவிப்பதாகத்தான் கருத வேண்டியதாக தவிர இவர்களைப் போல் வாதங்களை பரப்பி மக்களை குழப்பி நல்லவற்றை நல்ல பாதையை தடுக்கின்ற இந்த தவறான செயல் தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கு உபயோகம் இல்லை, மக்களுக்கு உபயோகம் இல்லை, வீணான குழப்பத்தை ஆளாக்குகிறீர்கள். எனவே இவர்களெல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கின்றோம். எது பொருளோ எது காரியமோ அதனை கவனியுங்கள். அதில் தவறு இருந்தால் திருத்துவோம். நாம் ஒரு பஸ்ஸிலே பயணம் செல்கிறோம். பஸ் டிரைவர் குள்ளா அணிந்திருக்கிறாரா, சிறுவி அணிந்திருக்காரா, அல்லது திருநீர் என்று பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். பஸ்ஸை ஒழுங்காக ஓட்டினால் மட்டும் நம்மளுக்கு போதும் அல்லவா? அதனை போல ஒவ்வொரு காரியத்திலும் காரியத்தை கவனிக்க வேண்டும் தவிர காரியத்தை விட்டு பின்புலத்தை அலசி வீணாக அபவாதத்தை உருவாக்கி மக்களுக்கு குழப்பத்தை தர வேண்டாம். நல்லவற்றை நல்லதாக நடக்க நீங்கள் அனுமதியுங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.